வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவு நம்ம 2025 வருடத்துடைய பொது பலனை தான் நான் சொல்ல போறேன். இதுல முண்டேன் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் என்னென்ன கவர் பண்றேன்னா, பொலிட்டிக்கல் வருது, வார் இருக்கா, வார் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, நீங்க ஆஸ்ட்ராலஜி படிக்கணும்னாலும் நீங்க ஜெயஸ்ரீவாரன்.com த்ரூவோ, இல்லாட்டினா நான் எல்லா பவர் பாயிண்ட்லயும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 2 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மூலமாகவும் நீங்க என்ன ரீச் பண்ணலாம். இப்போ சாதாரணமாக எல்லாருமே ஒரு பலன்கள் சொல்லும்போது எல்லாரும் சுபமா தான் சொல்லணும்னு ஆசைப்படுறான். ஏதாவது அசுபம் சொன்னீங்கன்னா கோவம் வந்துடுறது, பளபளன்னு பேசுறீங்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்டான கருத்துக்கள் பதிவிடப்படுறது. ஆனா நம்ம ஒரு ஆஸ்ட்ராலஜரா இருக்கும்போது கண்ணில் ஒரு விஷயம் படும்போது அதை சொல்லிதான் ஆகணும். சொன்னாதான் மக்கள் கொஞ்சம் அலர்ட் ஆக முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு மெனக்கிடுறதே. சும்மா எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மன சந்தோஷப்படணும், நம்ம மானிட்டைசேஷன்ல நிறைய பைசா சம்பாதிக்கணும், நம்மளது பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு நம்ம பொய்யான ஒரு பதிவை விட்டோம்னாக்க அது அவ்வளவு தூரம் நல்லது கிடையாது. நம்ம உண்மையா உள்ளதபடி சொன்னேன்னாக்க அதுல யாருக்கு அதுல விருப்பம் இருக்கோ அதை அழகா அவங்க அதுக்கு அலர்ட் ஆகிக்கலாம். சாதாரணமா நான் பவர் பாயிண்ட்ல போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஆனாலும் பொதுவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். இந்த வருஷம் எப்படி தமிழ புத்தாண்டு இருக்கோ அதே மாதிரியே கன்னியா லக்னத்துல கேத்துவும், எதிர்த்தாப்புல மீனத்துல உங்களுக்கு ராகுவும், 3ஆம் இடத்துல ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய லக்னாதிபதியான புதன் 3ஆம் இடம் எப்பவுமே மறைவு ஸ்தானம். அது மட்டும் மாரகனும் கூட அந்த இடத்துல போயிட்டு, அதாவது 10th லார்ட்னு சொல்லக்கூடிய நம்ம தொழில், நம்ம கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன், அந்த 10வது வீடுங்கிறது நம்ம கர்மாக்காக நம்ம என்ன தொழில் செய்ய போறோம் அது மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுடைய இது பொது பலன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இது சரீரம்னு சொல்லுவா, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பு. முண்டேன்ல நம்மளுடைய நாட்டுடைய மொத்த இது அது 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல அந்த புதன் போகும்போது அது ஏஏ முன்னாடியே போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை அப்படியே உண்மையாயிடுது. அந்த சிஐடி விஷயமா, இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட், இந்த ஏஐங்கிறது ரொம்பவும் இதுவாகி அது அதுக்கு தான் ரொம்ப முன்னேற்றம் ஜாஸ்தி கொடுப்பாங்க எல்லாருமே. ஓகே, அந்த அந்த இதுலதான் யாரும் படிச்சா கூட இப்போ ஏஐ ரிலேட்டட்ல படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிறது. ஏன்னா 3ஆம் இடம் நம்மளுடைய அந்த கிண்டர் கார்டன், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கம்யூனிகேஷன், அந்த மாதிரியான இடம். அது நம்மளுடைய காமர் ட்ரெயின் கூட சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரியோட காமர் ட்ரெயின் அப்படின்னாக்க நம்ம மக்களுக்கு இதனால உபயோகம் கிடைக்கும். இந்த இது விஷயத்துல நீங்க பார்க்கும்போது கம்யூனிகேஷன்ல அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதுல பிசினஸோ இல்ல உங்களுடைய தொழிலோ உங்க படிப்போ நீங்க பண்ணும்போது அதுல உங்களுக்கு இதுல நல்லது வரும். அட் த சேம் டைம் இப்போ 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சந்திரன் பூராடம் நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சூரிய பகவான் மூல நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஓகே, அதாவது 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 4வது வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. 12க்கு உடையவன் 4ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. மோட்சக்காரகன் மோட்ச இடத்துல வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் எப்பவுமே 4ஆம் வீட்டுல 4, 10ல எல்லாம் இருந்தா அவங்க ரொம்ப பப்ளிக் ஃபிகரா ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம கண்ட்ரி ஏதோ ஒரு காரணத்தினால மிகவும் நிறைய அதை பத்தி பேச முடியும். இப்போ ஆல்ரெடியே நம்ம கண்ட்ரி இப்போ எல்லாருக்கும் இந்தியானா என்னது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி ஆச்சு. எல்லாருக்குமே ஒரு நம்மளை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரம்னாலே நம்மளுடைய இந்த இந்த வருஷம் பூராடம்னா சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய தசையிலிருந்து தான் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. அந்த சுக்கிரனுடைய இவர் அவர் நல்ல இடத்துல இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் செகண்ட் நம்ம கன்னியா லக்னமா இருக்கும்போது செகண்ட் லார்ட் 6ஆம் வீட்டுல மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார். 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 6ஆம் வீட்டுக்கு போயிட்டார். சோ அதனால இங்க ராசியிலேருந்து பார்க்கும்போது அந்த 3ஆம் வீடு அகைன் எப்படி லக்னாதிபதி 3ல போய் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரோ, மாரகஸ்தானத்துக்கு போயிட்டாரோ, அதே மாதிரியே ராசியுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. சனியோடு சேர்ந்து கன்ஜெக்ட் ஆயிருக்காரு. சனியும் புதனும் உங்களுக்கு சனியும் சுக்கிரனும் ஃப்ரெண்டு தான் என்னதான் இருந்தாலும்.
ஆனாலும் சுக்கிரதசையோட தான் ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய இந்த வருஷம் சுக்கிரதசையில ஆரம்பிக்கிறது. சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்து இருக்கும்போது, அது ஒரு விதத்துல யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டேனாக்கா, எந்த தசை நடக்குதோ அந்த இடத்துல அந்த அந்த தசைக்கு இதுல இருக்கிற ராசியில வந்து சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூலத்திற்கோணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது சசயோகம் அப்படிங்கிற ஒரு நல்ல யோகத்தோட தான் ஆரம்பிக்கிறது. ஆனா மார்ச் 28ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து இது பண்ண போறார். சனீஸ்வர பகவான் வந்து மீனத்துக்கு போறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் எல்லா இதுலயும் வந்து வெளிக்கண்ட்ரில எல்லாரும் வந்து மார்ச் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சிங்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுல பாம்பு பஞ்சாங்கத்துல திருநள்ளாறுல எப்பவுமே நவம்பர் டிசம்பர்ல தான் உங்களுக்கு வந்து சனி பயிற்சியை நம்ம கொண்டாடுறது. பட் ஊரோடு ஒத்துவாள் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நம்ம வந்து சனீஸ்வர பகவான் நம்ம மீனத்துக்கு மார்ச் 28ஆம் தேதி இதுவாகிறதாகவே டிரான்சிட் ஆகிறதாவே நம்ம வச்சுப்போம். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சொந்த வீட்டுல இப்போதைக்கு இருக்கார். புதனோட சுக்கிரனோட சேர்ந்து வேற உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ இது அகெயின் கம்யூனிகேஷன் இந்த இடத்துல. ஓகே, கம்யூனிகேஷன், பிசினஸ், எப்பவுமே சனீஸ்வர பகவான் எல்லாம் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 3, 6ல எல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா சுக்கிரன் போய் 3ஆம் வீட்டுல இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய வாகனம். 2ஆம் வீடு வந்து இதுகிட்ட துலாத்து வீட்டுக்கு அதிபதி, துலாம் அப்புறம் ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரன் போயிட்டு சனியோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வாகனம் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சொகுசு, அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுறது. நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் கூட பாதிக்கப்படுறது. ஏன்னா 2ஆம் இது வந்து நம்மளுடைய கண்ட்ரியோட ஃபினான்ஸ். ஸோ அந்த ஃபைனான்ஸ் போயிட்டு 6ஆம் இடத்துல ஏதோ ஒரு கடன், ஏதோ ஒரு பணத்தோட பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து எத்தனைக்கத்தனை உண்மை வெளியில வரும், வெளியில வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேக கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா, மார்ச் மேல வந்து மே 18 ஐ திங்க் ஸோ, மே 18, 14 ராகு கேது பயிற்சி அடைகிறது. எப்படி இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆயிருது. சனி வந்து இதுக்கு போற, மீனத்துக்கு போற. மீனத்துல இருக்கிற ராகு வந்து தன்னுடைய சொந்த வீடான இதுக்கு வர்றார். இங்க ரிஷப கும்பத்துக்கு வர்றார். அவர் சொந்த வீட்டுக்கு வர்றார். மூணாம் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்க, எப்பவுமே ராகுக்கு எதுக்கிட்ட 3ஆம் இடம் உச்சம், 6ஆம் இடம் மூலத்திற்கோணம், 11ஆம் இடம் அவருடைய சொந்த வீடு. சோ அப்படிங்கும்போது அவர் அந்த தன்னுடைய இதுக்கு வரும்போது, அப்புறம் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கம்யூனிகேஷன், ரிசர்ச், நம்ம கண்ட்ரியோட ரிசர்ச், அந்த மாதிரியான ஒரு விஷயம், மெடிசன் ரிலேட்டட், அது மாதிரியான ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். ஏன் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேனாக்க, ராகுவும் குருவும் ஒருத்தர் பரிவர்த்தனை பாத்துக்கிறார், பரஸ்பரம் பாத்துக்கிறார். இவர் வந்து 9ஆம் பார்வையாக ராகு வந்து குரு வந்து 9ஆம் பார்வையாக இவரை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். ராகுவும் 9ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார். ஓகே, ஏன்னாக்கா அவருடைய 7ஆம் பார்வை வந்து சிம்மத்துக்கு வருது, 9ஆம் பார்வை அவர் மிதுனத்துக்கு போறது. ஸோ 2 பேரும் பரஸ்பரம் பார்க்கறார். அதாவது குரு சண்டால யோகம் மட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இது மிகவும் ஏர் ரிலேட்டட்ல, இதுவும் ஏர் சைன் தான். இது கும்பம் வந்து ஏர் சைன் தான். ஓகே, ஸோ அதனால அந்த ஏர் சைன்ல இதுவும் ஏர்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அதை பத்தி இன்னும் மீண்டும் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து என்னாச்சுன்னு கேட்டா, இப்ப நம்ம மீனத்துக்கு வரோம். மீனத்துல இப்போ வருஷம் தொடக்கத்துல உங்களுக்கு கன்னியில கேது இருக்கு, 7ல வந்து ராகு இருக்கு. ஓகே, சோ மார்ச் மாசம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, மார்ச்ல நான் சொன்னேன் கிரகணம் வரப்போகுது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்புறம் சூரியன், சந்திரன், ராகு, சுக்கிரன், இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வரும்போது, இப்ப பார்த்தா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனியும் அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. நான் போன வாட்டி சொன்னேன் இல்லையா, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுது. சோ இந்த மாதிரி ஜெய்ஜாண்டி கொண்டு வரும்போது உங்களுக்கு வார் சைன் வருமா அப்படின்னு கேட்டா, அது மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கு. எப்படி 2019ல இதுவாது பரிவர்த்தனை ஆயிருக்கு, ஆனா 2019ல லிட்ரலி உங்களுக்கு வந்து குரு, சனி, இது கேத்து, இவ 3 பேரும் அந்த இடத்துல தனுர்ல போய் உட்காந்துருந்தாங்க. அதனால உங்களுக்கு வார் சைன்ல நமக்கு கொரோனா வைரஸை வந்து சைனா கிளப்பி விட்டது. அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து இது போன வாட்டி என்னாச்சு கேட்டா, நெருப்பு, தனுர் வந்து நெருப்பு, மிதுனம் வந்து வாயு இல்லையா, நெருப்புக்கும் வாயுக்கும் உள்ள சண்டை. அதனால நமக்கு வந்து வாயு மூலமாக கொரோனா வந்து காத்து மூலமாக பரவி நம்மளை எல்லாரையும் பாதிக்க கொடுத்தது. இங்க வந்து எர்த் அண்ட் வாட்டர். சோ அதனால என்ன ஆகும் கேட்டா, இந்த வாட்டர் ரிலேட்டட்ல இந்த நீர்மூழ்கி கப்பல் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இது சைன் ஆகுது. உங்களுக்கு மார்ச் 28, 29 இருந்தேன்னா
அதோடைய அதுக்கப்புறமா தான் முதல்ல சிக்னேச்சர் ஆகணும் இல்லையா? டாக்குமெண்ட் சிக்னேச்சர் ஆகும். சிக்னேச்சர் ஆகி எல்லாரும் முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் அப்புறமா தான் வரும். கிராஜுவலி அப்புறமா தான் வரும். ஸோ அப்படி வரும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ராகு போய் வாட்டர் சைன்ல இருக்கிறது வந்து ஈரான் ஈராக் அந்த மாதிரியான ஒரு இடம் வந்து அதுதான் கடலை சூழ்ந்தது. அந்த இடத்துல தான் பெட்ரோல் இருக்கு. நிறைய ஆழ்துளை கிணறுகள்ல பெட்ரோல் எடுக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுலதான் ஈரான் ஈராக்ல தான். ஸோ அதனால கண்டிப்பாக இஸ்ரேல் அண்ட் ஈரான் ஈராக்ல ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு நடக்க போறது. இப்ப சண்டை வரப்போறது. அதெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ஃபுல் வேர்ல்டுக்கான்னு கேட்டா கிடையாது. இது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏன்னா இந்த இடத்துல குரு போயிட்டு உங்களுக்கு ஏன்னா இவ மார்ச்ல தான் சைன் போடுறான். ஆனா மேலதான் வந்து அவர் குரு வந்து கேந்திரத்துக்கு போறாரு. எங்க இதுக்கு வந்து சனிக்கு கேந்திரத்துக்கு மே 14th தான் அவர் போறார். இதுக்கு மிதுனத்துக்கு போறார். மிதுனம் இது ஏர் சைன் ஜெய்ஜாண்டி ஏரோப்ளேன்ங்கிறது வந்து ஒரு பெரிய குரு எப்பவுமே பெரிய விஷயம். ராகு வந்து ஹைட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரோப்ளேன் ரிலேட்டட்ல உங்களுக்கு இது இப்ப இது மாதிரி என்ன சொல்லலாம் சேட்டலைட் அட்டாக்னு சொல்லலாம். ஏன்னா இது கம்யூனிகேஷன் இல்லையா? அதனால அந்த மாதிரியான ஒரு அட்டாக் சொல்லலாம். இல்ல எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏதோ பெரிய ஒரு அட்டாக் இருக்கு கண்டிப்பாக. அதுல வந்து ஜாஸ்தி பெண்களுக்கு பாதிப்பு இருக்கு. ஏன்னாக்க நீங்க பாத்தீங்கன்னா சூரியனை வந்து காயத்ரி சொல்றோம் இல்லையா? சூரியன் சந்திரனா இருக்கட்டும் சுக்கிரனா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெண் கிரகம் தான் அந்த போய் வாட்டர் சைன்ல போய் மாட்டின்னு இருக்கு. சோ அதனால இதுல நிறைய பெண்களுக்கு பாதிப்பு மாதிரி காமிக்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இதுல இருந்து பார்க்கும்போது 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான இதுக்கு கன்னியா ராசியாக பார்க்கும்போது கல்யாண லக்னமா பார்க்கும்போது 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு கடகத்துல போய் நீச்சம் அடைஞ்சு போச்சு. ட்ரிகேட் பிளானட் ஆகி நீச்சம் அடைஞ்சு போய் நவாம்சத்துலயும் உங்களுக்கு இதுவாகல. சோ இதுல இருந்து 11ஆம் இடம் இங்கேருந்து பார்க்கும்போது 11ஆம் இடம் ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம். சோ அதனால உங்களுக்கு நிறைய இது வந்து நதி இல்லையா? கடகம் வந்து நதி, செவ்வாய் வந்து பிளட். சோ சோ நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து என்னால விரிவா சொன்னேனாக்கா அதுவும் பயமா தான் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா என்னை வந்து திட்ட கூட திட்டுவா. இல்ல எதுக்கு பயமுறுத்துறல. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் ரொம்ப அலர்ட்டா இருக்கும். பைசா எல்லாம் எதுவும் ஷேர் மார்க்கெட் எல்லாம் போடாதீங்க. ஏன்னா சந்திரன் தான் ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறதெல்லாம். அந்த சந்திரன் எல்லாம் போயிட்டு ஃபயர் சைன்ல போய் உட்காந்துட்டு 4ஆம் இடத்துக்கு போய் எடுத்து 8ஆம் இடத்துல எல்லாம் எதுவும் இல்லை. அதனால நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பைசா இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கோங்க ஷேர் மார்க்கெட்ல. ஏன்னா இங்கேருந்து ராசியில பார்க்கும்போது 8ல போய் செவ்வா நீச்சம் அடைஞ்சு போய் நீச்சவங்க ராஜயோகமும் ஆகல. சோ அதுக்கு அடுத்தது இங்க இப்ப குருவை பார்க்கணும். குரு வந்து உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் குரு 9ஆம் இடத்துல இருக்க லக்னத்துல இருந்து. சோ அதனால உங்களுக்கு மே வரைக்கும் ஓரளவுக்கு போயின்றோம். இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஆனா மேக்கு அப்புறம் அங்க இதுக்கு போகும்போது அவர் மிதுனத்துக்கு போகும்போது உங்க ராசியில இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயம். ராசி அதிபதியானவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ராசி அதிபதி போர்த்துலாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்துக்குடையவரும் உங்களுக்கு மிதுனத்துக்கு போயிருக்காரு. அவர் வந்து தன்னோட ராசியை பாக்குறாரு. அது வந்து சுபம்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? சோ அதனால ரொம்ப நல்ல விஷயம் தான் எடுத்துக்கணும். ஆனா நீங்க கன்னியா லக்னமாக பார்க்கும்போது அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடுறது. அதாவது 7ஆம் வீட்டுக்கு அதிபதி மாரகன் நமக்கு. அவர் போய் கர்மாசாரதான இதுல 10ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அதனால கண்ட்ரியில கண்டிப்பாக பிரச்சனைகள் வருது. ஓகேயா? சோ இங்க 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கு. அதனால நீங்க வந்து லாபத்தை நீங்க வந்து ஜாஸ்தி எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் மெடிசன்ல கூட ராங் மெடிசன் தான். ஏன்னா வந்து என்னைக்கும் சந்திரனோட வீடு எல்லாம் சந்திரன்லாம் மெடிசன். அங்க போய் செவ்வாய் வேற வந்திருக்கு. அதனால ஏதாவது ராங் மெடிசனுடைய இதுவா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஏன்னா எங்கேயும் போய் வாட்டர் சைன்ல தான் பிரச்சனை. சமுத்திரம் இங்கேயும் வாட்டர் சைன் தான் உங்களுக்கு. இது அது இவர் வந்து ஆத்மாக்காரகன் போய் இதுல உட்காந்துட்டு இருக்க. சந்திரன் தான் ஆத்மகாரகா. அவர் போய் நவாம்சத்துல விருச்சிகத்துல உட்காந்துட்டு இருக்க. சோ அதனால இது வந்து விருச்சிக லக்னத்துல தான் உங்களுக்கு வந்து காரம்ச லக்னம் ஆயிடுது. காரகாம்ச லக்னம் ஆயிடுது. அங்க பார்த்தேன்னா புதன் வந்து 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் போய் உட்காந்துட்டு இருக்காரு. சோ அதனால நம்மளுடைய செயல்களே நம்மளுடைய வார்த்தைகளே நமக்கு இனிமையா ஆயிடும் இல்லையா? சோ நாமளே ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல நம்ம கண்ட்ரின்னு பார்க்கும்போது வேர்ல்டுன்னு பார்க்கும்போது கூட எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு இந்த வருஷம் எல்லாருமே அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா நம்ம கண்ட்ரிக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? இந்த வந்து வேர்ல்டு வைஸ்க்கு நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பா வந்து வார் வருது. ஆனா அது வந்து வெறும் அரபிக் கண்ட்ரிக்கும் இதுக்கும் தான் வருது, இஸ்ரேலுக்கும் தான் வருது அப்படின்னு நான் சொன்னேன். அட் சேம் டைம் வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து
என்ன சொல்ல முடியும், இந்த ஏர் சைன்ல வந்து குரு போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த இடத்துல போய் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கார். கும்பத்துல போய் 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துல 11ஆம் இடத்துல வந்து இவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். ராகு உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அதனால வந்து நிறைய நியூஸ் ரீடர்ஸ், நியூஸ்ல இந்த வருஷம் என்னது கேட்டா யார் யாருக்கெல்லாம் கெயின் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரொம்ப பெரிய அமக்களா நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ், நியூஸ், கம்யூனிகேஷன், இந்த சோஷியல் மீடியா மூலமாக நிறைய பேர் பைசா சம்பாதிப்பாங்க. அந்த இத்தனைடா இந்த வருஷம் வந்து நான் ரிஷபத்துல வந்து குரு இருந்தபோது நான் சாதாரணமாக ரொம்ப ஈஸியா வாட்டர் நிறைய மழை நல்லா பெய்யும் இந்த வருஷம் அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க பார்த்தா ஒரேடியா பயங்கரமா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வாட்டர்னால சேதமே ஆயிடுச்சு. வேர்ல்டு வைட்லயே ஆயிடுது. அது மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடுது. இப்பவும் இந்த இடத்துல ரொம்ப சுனாமி கூட வரலாம். இந்த சண்டை இல்லாட்டினா கூட மீனத்துல போய் இந்த ராகு இந்த கன்ஜக்ஷன் வரும்போது அது வெளிநாட்டுல எங்கேயாவது பெரிய சுனாமி வந்து அதுலயும் பெரிய அழிவுகள் வந்து வரலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராங் ரீசனுக்காகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதுதான் ஒரு வாழ்க்கையே. அதனால நல்ல இந்த வந்து டிவி, ரேடியோ, சேனல்ஸ் வந்து நிறைய பைசா சம்பாதிப்பான். ஆனா டிவி இது இந்த சினிமா நடிகர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஏன்னா ராகு கேதுவோட பெயர்ச்சி குரு மாதிரி எடுத்து இப்போ வந்து ஃபோக்கஸ் முழுக்க கம்யூனிகேஷன் சேனல்ஸ், டிவி அது மாதிரியானது தான் உங்களுக்கு. ஆடல் பாடல் ஏன்னா அந்த வந்து இது மிதுனம் மதிப்பிட்டாக்க நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம், பரதநாட்டியம் டீச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆடல் பாடலை பத்தின நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு என்ன சொல்லுவா கலைத்துறைங்கிற விஷயம் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வரப்போறது என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது இப்போ பாலிடிக்ஸ்ல வரப்போறோம். நம்ம பாலிடிக்ஸ்ல வந்து பார்க்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டை பத்தி தான் நம்ம பேசலாம், மற்ற நாட்டை பத்தி நம்ம பேசுறதுக்கு வேண்டாம். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஏன்னா இவர் வந்து நம்ம மோடிஜி இருக்காரு இல்லையா, அவர் வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியவர். ஸோ அவருக்கு இப்போ செவ்வாய் தசை வேற நடக்கிறது. இப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா ஆஹ் இந்த இடத்துல இதுவும் பார்க்கலாம். நம்ம இந்தியாவுடைய இதுல பார்த்தேன் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துல 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா. சோ அது மாதிரி போகும்போது நம்ம இந்தியாவுடைய மேப்ல அதுக்கு இதோடையும் நான் வந்து பிரைம் மினிஸ்டரோட ஜாதகத்தையும் கம்பைன் பண்ண போறேன். இப்போ அங்க அவர் போகும்போது என்னாச்சுன்னு கேட்டா நம்ம ஆல்ரெடி பங்களாதேஷ்ல இருந்து பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் அந்த லேடி வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இப்போ பங்களாதேஷோட தான் ஜாஸ்தி வந்திருக்கு. நம்மளுடைய சண்டை இப்ப நடக்க போகுதுன்னா நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா அது பங்களாதேஷோட தான் வரப்போகுது. சோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்ப்போம், நம்ம இவருக்கு பார்ப்போம், மோடிஜிக்கு பார்ப்போம். மோடிஜிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடம் இதுவா இருக்கும்போது விருச்சிக லக்னமா இருக்கும்போது அவருடைய ஜாதகத்துல சிம்மத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கு. அது மேல இப்போ கேது வந்து ஆஹ் இதுவாக போறார், டிரான்சிட் ஆக போறார். சோ அந்த இடத்துல கருமஸ்தானத்துல போய் சனியன் கேது வந்துடுத்து. சோ 2ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார், ஏர் சைன்ல போயிட்டார். இந்த இடத்துல சூரியன் அது பவர் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுல வந்து உட்காந்து கேதுவோட நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்காரு. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவருக்கு வந்து லைஃப் த்ரெட் பயங்கரமா ஏர் மூலமாகவோ இல்ல இதுவோ ரொம்ப பயங்கர லைஃப் த்ரெட் காமிக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவரால் இந்த இது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து அவரால் கண்டினியூவா பண்ண முடியுமான்னு தெரியல. ரியலாவே அவர் இப்போ இந்த இந்த 5 வருஷத்துல வந்து அவர் வந்து ரொம்பவே கொஞ்சம் டைப் ஆயிட்டார். எனக்கு இந்த ஆர்எஸ்எஸ் மூலமாகவோ எதுவும் தெரியல. அவர் முன்னாடி எவ்வளவு இதுவா எது நாட்டுக்கு செய்யணும்னு நினைச்சாரோ இப்போ அவரால் அவ்வளவு தூரம் துணிஞ்சு எதுவும் செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய எளிமைகளால அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து குரு இருக்கக்கூடாது இல்லையா. அப்படி இருக்கிறவர் வந்து 2ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 8ஆம் வீட்டுக்கு போயிருக்க. 8ஆம் வீடு எக்ஸிஸ்ட் தானோ அவருடைய ஆயுள் ரொம்ப நன்னா இருக்கு, கண்டத்தெல்லாம் தாண்டிட்டார். பட் ஈவன் தோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல சனி மேல கேது வேற வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கேதுவோட இதை பார்க்கும்போது கேது கன்னியா லக்னமாக பார்க்கும்போது உங்களுக்கு ராகு மேல சனி வரும்போது மார்ச் 28 வரும்போது சாரத யோகம்ங்கிற ஒரு யோகத்தை ஒண்ணு வருது. ஸோ அதனால நம்ம வந்து நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் வந்து நிறைய எளிமைகள்லாம் நம்ம உள்ளுக்குள்ள வரலாம், ஏதோ ஒண்ணு ஆகலாம், பிரச்சனைகள் வரலாம். ஸோ பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காங்கிரஸோட சின்னம் இப்ப என்ன கேட்டா
நம்ம விருச்சிகத்துல வந்து அவர் விருச்சிக ராசியா இருந்த அனுஷ நட்சத்திரமா இருக்கிறதுனாலதான் அவர் பிஜேபிக்கு வந்து லோட்டஸ் தான் சிம்பல். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்துக்கு லோட்டஸ். ஸோ அது மாதிரி இருந்ததுனாலதான் அவரால் வந்து இவ்வளவு தூரம் பிஜேபிக்கு ஒரு ரொம்ப ஒரு சக்சஸ கொண்டு வந்து காமிச்சவர். அது மாதிரி திருப்பியும் அதே மாதிரியான ஒரு ஜாதகம் இருக்கா பிஜேபியில அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு இது வரைக்கும் நான் பார்த்த ஜாதகத்துல. ஸோ அதனால பிஜேபிக்கு அதுக்கப்புறம் யார் அண்ணா வருவா அப்படிங்கிறது இன்னும் கரெக்டாக என்னால ஒரு கணிச்சு சொல்ல முடியல. சரி, நம்ம இப்ப வந்து காங்கிரஸ்ன்னு எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா காங்கிரஸ் கை சின்னம். கை எதுன்னு கேட்டேனாக்கா உங்களுக்கு வந்து கண்ணியில தான் கை வரும். சோ ஏன்னா அங்கதான் கையில தொழில் பண்றது. சோ அந்த சின்னமா இருக்கும். அங்க ஆல்ரெடி கேது வந்து உட்காந்துட்டு இருக்கு. ராகுல பிரச்சனை. சோ அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகுல் காந்தி கிடையாது. பட் இன்னும் நான் அலசி பார்த்ததுல பிரியங்கா காந்திக்கு இப்ப இல்ல, லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பிரியங்கா காந்தி கேன் பிகம் அ பிஎம் பிரைம் மினிஸ்டர். பட் அவங்களாலையும் அந்த இது லீடுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய சாபக்கேடு அசசினேஷன் இல்லையா. எல்லாருமே அவங்க வீட்டுல யாருமே ஒரு கரெக்டான ஒரு டெத் இல்லை நேருஜிக்கு அப்புறம். ஸோ அதனால அந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு ராங் டிசிஷன்லாம் எடுத்து இது ஒன்று மாட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அஹ், நான் இவ்வளோ சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரூஃப் காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ அதனால ஸ்கிரீன் போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறது. சொன்ன மாதிரி சந்திரன் வந்து ஆத்மகாரகா பூர நட்சத்திரத்துல உட்காந்துட்டு பூராட நட்சத்திரத்துல, அந்த பூராட நட்சத்திரம் இங்க சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இது மரணக்காரகம் தான். சிக்ஸ்த் லார்டு தேர்டு, அந்த 11th லார்டு தேர்டு, இதெல்லாம் வந்து இது ஒண்ணு சொல்லுவா நம்ம அர்கலான்னு உண்டு. இது சுப அர்கலா, இது விருத்த அர்கலா. இதுவும் போய் விருத்த அர்கலால போய் மாட்டேன்றது. சோ இந்த இதுல இங்கேயும் பார்த்தேன்னா நவாம்சத்திலையும் சனீஸ்வர பகவான் கர்மஸ்தானாதிபதி காலபூஷ தத்துவத்துல 10th லார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் நவாம்சத்துல வந்து நீச்சம் அடைஞ்சு போயிட்டார். ஓகே, இங்க வந்து செவ்வாயும் ராகு ரொம்ப சண்டை தான் இந்த வருஷம். செவ்வாயன் ராகு சேர்ந்துனாலே இது வந்து ரெண்டு இது. நம்ம நிறைய பெண் தெய்வங்களை தான் வணங்கணும். பெண் தெய்வங்களை வணங்கின எனக்கு அதாவது சமயபுரம் மாரியம்மன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். மற்றவங்க மற்ற ஸ்டேட்டுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம கண்ட்ரி கொஞ்சம் எல்லாரும் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க, எல்லாரும் பைசா சேவ் பண்ணுங்க. யாரும் இதுக்காக இந்த இடம் வந்து கன்னி இருக்கு இல்லையா, கன்னி தான் உங்களுக்கு வந்து வர்த்தக ஸ்தானம். அந்த வர்த்தக ஸ்தானத்துல இங்க செவ்வாய் என்றாவும் சேர்ந்துருது. ஓகேயா. சோ அதனால இங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து இது வந்து கேந்திராதிபதி தோஷம் செவ்வா குரு. அதனால இது வந்து நீங்க ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம். நல்ல கெயின் எல்லாம் வரும்னு எடுத்துக்க வேண்டாம். யார் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ நல்ல அமௌண்ட் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்போ லாஸ்ல ஓடின்னு இருக்கு. குட்டி குட்டி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கவங்களுக்கு லாஸ்ல ஓடின்னு இருக்கு. அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மார்ச் 28க்கு முன்னாடி வரைக்கும் டக்குன்னு வந்துருச்சுன்னா பைசா எடுத்துட்டு கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக மெதுவா எல்லாம் அந்த சுச்சுவேஷன்லாம் இருந்து சப்போஸ் என்னுடைய ப்ரொடிக்ஷன் பொய்யாயி இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா தென் நீங்க பாத்துக்கலாம். அது அநேகமா எனக்கு தெரிஞ்சு இப்ப இது வரைக்கும் நான் பண்ண ப்ரொடிக்ஷன் இவ்வளவு இதுவாகாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், சூரியன் வந்து இந்த இடத்துல சொந்த வீட்டுல உட்காந்துட்டாரு. ஓகேயா. சோ இங்கேயும் பரவாயில்ல. இந்த இடத்துலயும் பார்த்தா உங்களுக்கு புஸ்தலாடு இங்கே கலபுஷ தத்துவத்திலேருந்து புஸ்தலாடு வந்து இங்க 9th போயிருக்க. ஆனா இது வந்து கேதுவோட நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து டைப் ஆயிடுது. சூரியன் சரியா சூரியன் வந்து பூரணத்துல தான் உட்காந்துருக்காரு. பரவாயில்ல. ஓகே, ரெண்டுமே பூரணத்துல உட்காந்துருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. முன்னாடி கேது நட்சத்திரம் சொன்னேன், இல்ல பூரணத்துல தான் உட்காந்துருக்கு. சோபஸ்டிகேட்டடா இருக்கிறதுக்கு தான் வந்து பட் இந்த இடத்துல பரவாயில்ல. இது வந்து ஓரளவுக்கு நம்ம பொலிட்டிஷியன் இதுல வந்து ஸ்டெபிலைஸ் மாதிரி காமிக்க முடியும். அவ்வளவுதான், ஸ்டெபிலைஸ் மாதிரி காமிப்பாங்க, அவ்வளவுதான். இது வந்து அவ்வளவு தூரம். இங்க தான் சந்திரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுது. 4th லார்ட் ஆனது திருப்பி 8ஆம் இடத்துக்கு போயிடுது. சோ அதனால யாருமே இது வந்து புதக்குழி மாதிரி இருக்குல்ல. அதனால யாரும் தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட் எல்லாம் போடவே போடாதீங்க. ஓகேயா. ஸோ ஆத்மாக்காரகன் போய் 8ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிட்டாரு லக்னத்துக்கு. சோ இந்த இடத்துல இந்த லக்னாதிபதியை கொண்டு வந்தனா ராகு இது சண்டை. ஓகேயா. இந்த இடத்துல லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம். இந்த லக்னம் வச்சிருந்தேன்னா இந்த இடத்துல பயங்கரமான நம்ம நிறைய நமக்கு மற்ற கண்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். சோ இதை வந்து இன்னும் நீடிச்சு உங்களை எல்லாம் நான் ஜாஸ்தி சொல்லி நான் பயமுறுத்த தயாரா இல்லை. இது வந்து நான் ஜஸ்ட் நம்மள இந்தியாவுடைய இது இது ஜாதகம். இந்தியால வந்து நம்ம ரிஷப லக்ன ஜாதகம். இப்போ 2ல வந்து பாத்தீங்கன்னா 8th லார்டு வந்து 2ண்ட்ல வந்து உட்காந்துருக்கு. கஜகேசரி யோகம்லாம் இருக்கு, லா அண்ட் ஆர்டர்லாம் இருக்கு, இதெல்லாம் லா அது மாதிரிலாம் இருக்கு. பட் இங்கேருந்து பார்க்கும்போது 8th லார்டு, 8ங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அப்போ அது மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பங்களாதேஷோட இது பிரச்சனை இருக்கு. இங்க 8ஆப்ல புதன் இருக்கு. வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து
ட்ரை பண்ணலாம். எல்லாமே ரகசியம் தான். நிறைய விஷயங்கள் ரகசியமாவே நடந்துருக்கும். 10ல ராகு அண்ட் வீனஸ். அதனால வந்து இந்த லக்னத்திலேருந்து பார்க்கும்போது 10ல ராகு அண்ட் வீனஸ், இங்கேருந்து பார்க்கும்போது இது 3ல ராகு அண்ட் வீனஸ், இங்கே கரக்கம்ச லக்னத்திலேருந்து 4ல ராகு சர்ப்பதோஷமா இருக்கு. ஸோ இங்க வந்து 7th ஆனது 4ல வந்திருக்கு. ஸோ இது வந்து வெஹிக்கிள் மூலமாக நிறைய இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஏரோப்ளேன் டிசார்டர்லாம் ரொம்ப டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கலாம். 5ல காரக்காம்ச லக்னத்துக்கு 5ல சனி கொஞ்சம் முன்னேற்றம் கொஞ்சம் ஸ்லோவாகும் அவ்வளவுதான். ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து அவங்க ட்ரை பண்ண இந்த வந்து இங்கேருந்து பார்க்கும்போது 4ல வந்து கேது. ஸோ எஜுகேஷனல் சிஸ்டத்துல வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கு. கொஞ்சம் சரியா இல்லை. நான் இங்கேயும் உள்ள இந்த புதன், இங்க உள்ள புதன் வந்து இந்த இடத்துல வந்து ஏஐ இல்லை ஜாஸ்தி. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏஐ படிக்கிறத போவாங்க. இங்க வந்து இந்த கொஞ்சம் சிஸ்டம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் சிஸ்டம் மாத்த ட்ரை பண்ணுவாங்க. பட் இது வந்து காலபட்சத்துல இருக்கும்போது நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில போவாங்க உள்ளுக்குள்ள. ஓகேயா? ஸோ இங்க நெய்பர்ஹுட்ல வந்து சண்டை, அது செவ்வாய் வந்து நீச்சம் அடைந்ததுனால ஆஹ் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு ராசி லக்னத்தை பத்தி தனித்தனியா இன்னொரு பவர் பாயிண்ட்ல இருந்து சொல்லலாம். இப்ப வந்து வெறும் நாட்டுக்கு தான் இது நான் சொல்லியிருக்கேன். ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்துல அப்படி கிடையாது. இண்டிவிஜுவல் ஜாதகத்துல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா 7th லார்டு வந்து ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கு, 10th லார்டு வந்து ஃபர்ஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அஹ், தனியா ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகம்னு பார்க்கும்போது ப்ரிடிஷன் வேற மாதிரி இருக்கும். பொது பலன்களுக்கும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கும் நம்ம வந்து முடன் ஆஸ்ட்ராலஜிக்கும் பர்சனல் ஆஸ்ட்ராலஜிக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தின விரிவான இது பதிவை வந்து நெக்ஸ்ட் நான் போடுறேன். இப்போதைக்கு நான் 2-3 நாள் சென்னையில இருப்பேன். சென்னை முடியல வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம்.